வழங்கப்பட்ட நீதி ஒரு மனிதனின் வாழ்க்கையை எந்த அளவுக்கு பாதிக்கும் என்பதற்கு இவரின் வாழ்வு ஒரு சான்றாக உள்ளது. ஒன்றுபட்ட மத்திய பிரதேச மாநில சாலை போக்குவரத்து கழகத்தில் முன்னாள் காசாளராக பணியாற்றிய ஜாகேஷ்வர் பிரசாத் அவதியாவின் சோக கதை இது. தற்போது 83 வயதான இவர் மீது 100 ரூபாய் லஞ்சம் பெற்றதாக 1986 தொடுக்கப்பட்ட வழக்கில் 39 ஆண்டுகள் நீடித்த சட்ட போராட்டத்திற்கு பிறகு அண்மையில் சத்தீஸ்கர் உயர்நீதிமன்றம் இவரை நிராதிபதி என்று விடுவித்துள்ளது. சத்தீஸ்கர் மாநிலம் பிரிக்கப்பட்ட பின்னர் இது தொடர்பான வழக்கை விசாரித்த ராய்ப்பூர் விசாரணை நீதிமன்றம் 2004 அவதியாவிற்கு ஓராண்டு சிறை தண்டனை மற்றும் 1000 ரூபாய் அபராதம் விதித்தது. இந்த உத்தரவை எதிர்த்து அவதியா உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். 2025 அதாவது 39 ஆண்டுகளுக்கு பிறகு உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அரசு தரப்பு லஞ்சம் வாங்கியதை நிரூபிக்க தவறியதை சுட்டிக்காட்டி விசாரணை நீதிமன்றத்தின் உத்தரவை ரத்து செய்ததுடன் அவரை நிராதிபதி என்று விடுவித்தது. 39 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைத்த இந்த விடுதலை அவதியாவின் வாழ்வில் மீளாத இழப்புகளை மட்டுமே விட்டு சென்றது. இந்த முடிவில் இப்போது எந்த அர்த்தமும் இல்லை. என் வேலை போய்விட்டது. சமூகம் என்னை புறக்கணித்து விட்டது. சிகிச்சை கிடைக்காததால் என் மனைவி இறந்து விட்டாள். என் கடந்த காலத்தை யாராவது எனக்கு மீண்டும் கொடுக்க முடியுமா என்று வேதனையுடன் தெரிவித்தார். லஞ்ச புகாரின் மன உளைச்சலாலும் சிகிச்சைக்கு பணம் இல்லாததாலும் இவரது மனைவி இந்து உயிரிழந்தார். இடைநீக்கத்தால் பாதி சம்பளத்தில் குடும்பம் நடத்திய அவதியா வயதான காலத்திலும் குடும்பத்தை காக்க பல்வேறு வேலைகளை செய்ய வேண்டியிருந்தது. குழந்தைகள் லஞ்சம் வாங்கியவரின் மகன் என்று கேலி செய்யப்பட்டு கல்வி பாதிக்கப்பட்டு உறவினர்களால் விலக்கி வைக்கப்பட்டனர். உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் பிரியங்கா சுக்லா இது வெறும் ஒரு தனிநபரின் சோக கதை அல்ல என்றும் தாமதப்படுத்தப்பட்ட நீதி, மறுக்கப்பட்ட நீதி என்ற உண்மையை இது பிரதிபலிப்பதாகவும் குறிப்பிடுகிறார். எந்த இழப்பீட்டாலும் இழந்த வாழ்க்கையை மீட்க முடியாது என்றும் அவர் வலியுறுத்துகிறார். சத்தீஸ்கரில் உள்ள நீதிமன்றங்களில் இந்த தாமதம் சர்வ சாதாரணமாக உள்ளது. சத்தீஸ்கர் உயர் நீதிமன்றத்தில் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக 105 வழக்குகள் நிலுவையில் உள்ளன. துர்க் மாவட்ட நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு சுமார் 50 ஆண்டுகளுக்கும், அம்பிகாபூர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு 46 ஆண்டுகளுக்கும் மேலாகவும் நிலுவையில் இருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது. சத்தீஸ்கர் உயர் நீதிமன்றத்தின் முன்னாள் தலைமை நீதிபதி யாதீந்திர சிங் இந்த தாமதத்திற்கு காரணங்கள் குறித்து பேசும்போது, ஆதாயம் அடையும் தரப்பு வழக்கை முடிக்க விரும்பாததும், பழைய வழக்குகளை விசாரிக்க நீதிபதிகளுக்கு உரிய வற்புறுத்தல் இல்லாததுமே முக்கிய காரணங்கள் என்று வேதனையுடன் தெரிவிக்கிறார். ஜாகேஷ்வர் பிரசாத் அவதியா தனக்கு நீதி தேவையில்லை என்றும், தன் உழைப்புக்குரிய ஊதியத்தையும் நிலுவை பணத்தையும் மட்டும் அரசு வழங்கினால் போதும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார். இதுபோன்ற நீதி தாமதம் இனி யாருக்கும் நிகழாமல் இருக்க பழைய வழக்குகளை நீதிமன்றங்கள் முன்னுரிமையுடன் விரைந்து விசாரிக்க வேண்டிய அவசியம் எழுந்துள்ளது.